நண்பா இந்த வீடியோவில் யூம்பா டீமை தான் PKL சீசன் 11க்காக உங்களோட டீமை ரிவ்யூ பண்ணி ஸ்குவாடை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் யூம்பா டீமை பற்றி பல விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டீமில் பல தமிழ் வீரர்கள் இருக்காங்க. எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நண்பா இன்னும் ஒரு 5 டீமாக தான் ரிவ்யூ பண்ண வேண்டியது இருக்குது. அதில் யூம்பா டீமும் ஒரு டீம். ஸோ இன்றைக்கி அதை ரிவ்யூ பண்ணி முடிச்சிருவோம். அதை தாண்டி இன்னும் ஒரு சில டீம்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து வார நாட்களில் பார்க்கலாம். அதே போல் ஒரு சில டீம்ஸ்லாம் அவங்களோட கேப்டன்ஸ் எல்லாருமே அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கும் செப்பரேட்டாக ஒரு சில வீடியோஸ் வந்து பண்ணலாம்னு நினச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக பண்ணுறேன். ஸோ இப்போ ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணிடலாம். நண்பா ஃபஸ்ட்டு யூம்பா டீமோட ரைடிங் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். ரைடிங் டிபார்ட்மெண்ட்டில் லெஃப்ட் ரைடர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்கிறது பார்க்கலாம். ஸோ 3 பிளேயர்ஸ் இருக்காங்க. அஜித் சௌஹான், சுபம் தோமர், தமிழகத்தை சேர்ந்த M தனசேகர். நண்பா லெஃப்ட் ரைடர்ஸை தொடர்ந்து ரைட் ரைடர்ஸ் 6 பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ யாரெல்லாம் கேட்டிங்கன்னா முகமது தஃபர் தனிஷ், மஞ்சித் தையா, சிவம் தாக்கூருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ரோஹித் ராகவ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளேயரை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தமிழகத்தை சேர்ந்த சதீஷ் கண்ணன், தமிழகத்தை சேர்ந்த ஸ்டுவர்ட் சிங், அதன் பிறகு விஷால் சௌத்ரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளேயரும் இருக்காரு. ஓவராலாக யூம்பா டீமோட ரைடிங் யூனிட்டை பார்க்கும்போது ஓகே அந்த லெவலில் தான் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா லெஃப்ட் ரைடர்ஸை பொறுத்தளவு எல்லாமே யங் பிளேயர்ஸ் தான். ஸோ அஃப்கோர்ஸ் PKL வந்து யங்ஸ்டர்ஸ் கேமாக மாறிட்டு இருக்கு. பட் அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து எந்த லெவலில் ப்ளே பண்ண போகிறாங்கன்னு தெரியல. நான் நம்ம தமிழ்நாடு யங்ஸ்டர்ஸையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஓகேங்களா, எல்லாரையும் ஒரே போல தான் பார்க்கணும். ஸோ ஒரு சில யங்ஸ்டர்ஸ்க்குலாம் கிடைச்சோன்னு அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிடுவாங்க. ஒரு சில யங்ஸ்டர்ஸ்க்குலாம் அந்த டைம் எடுக்கும். ஸோ எந்த லெவலில் இருக்க போதுன்னு தெரியல. ஆன் பேப்பர் பார்க்கும்போது லெஃப்ட் ரைடர்ஸ் யூம்பா டீமுக்கு ஓரளவு வீக்காக தான் இருக்காங்க. ஸோ அதே போல் ரைட் ரைடர்ஸ் அப்படின்னு வரும்போது அங்கே ஒரு சில நல்ல ரைடர்ஸ் இருக்காங்க. முகமது தஃபர் தனிஷா இருக்கட்டும், மஞ்சித் தயாவா இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம தமிழகத்தை சேர்ந்த ஒரு சில பிளேயர்ஸ் இருக்காங்க. சதீஷ் கண்ணனா இருக்கட்டும், ஸ்டுவர்ட் சிங்கா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸும் இருக்காங்க. ஸோ ஓரளவு ரைட் ரைடர்ஸை பொறுத்தளவு ஓரளவு பேலன்ஸாக தான் இருக்குது. ஆனால் அங்கேயும் ஒரு சில ஓட்டைகள் இருக்குது. ஒரு தஃபர் தனிஷ்க்கு வந்து அந்த இன்ஜுரி கன்சர்ன்ஸ் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவரோட ஃபார்ம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிப் ஆயிடுது. லாஸ்ட் சீசன் பார்த்தோம், ஸ்டார்டிங்கில் ஒரு பயங்கரமான டேக் ஆஃப் இருந்துச்சு. ஊடைக்குள்ள ஒரு இன்ஜுரி ஏற்பட்ட பிறகு அந்த பர்ஃபார்மன்ஸ் அப்படியே கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ மறுபடியும் வாராரு, இன்ஜுரியோட வாராரா, இன்ஜுரி இல்லாமல் வாராரா, எதுவுமே கரெக்டாக தெரியல. எந்த லெவலில் இருக்க போகுது அவரோட கேம் அப்படிங்கிறது வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியல. அதே போல் மஞ்சித் தயாவை பொறுத்தளவு ஒரு சில இடங்களில் பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸஸ் கொடுப்பார், ஒரு சில இடங்களில் ஆவரேஜாக தான் பர்ஃபார்மன்ஸஸ் கொடுப்பார். பட் அவருக்கு கண்டினியூஸாக நீங்கள் ரைட் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸை மேட்சுக்கு மேட்ச் அவரால் கொடுக்க முடியும். ஓகேங்களா, ஸோ அதே போல் நம்ம யங் பிளேயர்ஸ்க்கு வந்து வாய்ப்பு கிடைக்குமா? ஒரு மஞ்சித், ஒரு தஃபர் தனிஷை தாண்டி நம்ம தமிழகத்தை சேர்ந்த சதீஷ் கண்ணன், ஸ்டுவர்ட் சிங்லாம் வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக தெரியல. மேபி வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னாலும் ஒரு 4-5 மேட்ச் தொடர்ந்து கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க அந்த டைம் எடுத்து ப்ளே பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு சில யங்ஸ்டர்ஸ்லாம் பயங்கரமாக டைம் எடுத்து தான் அவங்களோட பர்ஃபார்மன்ஸஸை ப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக சொல்கிறேன். அடுத்ததாக யூம்பா டீமோட டிஃபென்ஸ் பக்கம் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கவர் பார்க்கலாம். கவரில் ரைட் கவரை பொறுத்தளவு 3 பிளேயர்ஸ் இருக்காங்க. கேப்டன் சுனில்குமார், அதன் பிறகு தமிழகத்தை சேர்ந்த கோகுல கண்ணன், அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஆஷிஷ் குமார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளேயரும் இருக்காரு. லெஃப்ட் கவரை பொறுத்தளவு பர்வேஷ் பெஞ்வால், தமிழகத்தை சேர்ந்த முகிலன் சண்முகம், அதன் பிறகு சன்னி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளேயரும் இருக்காரு. ஸோ அடுத்ததாக கார்னர் பொசிஷன் வந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரைட் கார்னர்ஸில் 3 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங் வைஸ் கேப்டன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிட்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அமீன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளேயரும் இருக்காரு. லெஃப்ட் கார்னர்ஸை பொறுத்தளவு 3 பிளேயர்ஸ் இருக்காங்க. சோம்பீர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளேயரும், லோகேஷ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளேயரும், தீபக் குண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளேயரும் இருக்காங்க. ஓவராலாக யூம்பா டீமோட டிஃபென்ஸை பார்க்கும்போது பயங்கர ஸ்ட்ராங்காகவும் பேலன்ஸாகவும் தெரியுது. அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அந்த கவரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த கவர் டியோ வந்து மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சுனில்குமார், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பர்வேஷ் பெஞ்வால். இங்கேயும் ஒரு சில ஓட்டைகள் இருக்குது. சுனில்குமாரை பொறுத்தளவு ஒரு கேப்டனாக சாம்பியன்ஷிப்பும் அடிச்சு கொடுத்துருக்காரு. அவரோட கேமை வந்து சீசனுக்கு சீசன் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே தான் இருந்திருக்காரு. ஆனால் பர்வேஷை பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட், பயங்கர டிப்பாக இருக்குது. அவரோட கேம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டிப்பாக இருக்குது. அதுவும் தெலுங்கு டைட்டன்ஸ் டீமுக்கு போன பிறகு பயங்கரமான டிப் வந்து நடந்திருக்கு. இப்போ மறுபடியும் இவங்க வந்து ரீயூனியன் பண்றாங்க அப்படிங்கும்போது ஸோ இந்த இடத்துல பர்வேஷோட பர்ஃபார்மன்ஸஸ் எந்த லெவலில் இருக்க போது, இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அது இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதை வந்து பர்வேஷ் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டு நல்லா ப்ளே பண்ணார் அப்படின்னா அந்த கவர் காம்பினேஷன் ஒரு காலத்தில் பார்த்து நம்ம வீழ்ந்தே இல்லையா, ஒரு குஜராத் டீமுக்காக ப்ளே பண்ணும்போது எந்த லெவலில் இருந்துச்சு அதே லெவலில் இவங்களை வந்து யூம்பா டீமுக்காக பார்க்கலாம். இந்த 2 பேருக்கு கவருக்கு பேக்கப் கூட பயங்கரமான பிளேயர்ஸ் இருக்காங்க. நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸ் இருக்காங்க. லாஸ்ட் சீசன் நல்ல பர்ஃபார்மன்ஸஸ் கிடைச்ச வாய்ப்பில் கொடுத்த பிளேயர்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா முகிலன் சண்முகம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கோகுல கண்ணன். ஸோ 2 பேருமே அவங்களுமே நல்ல பிளேயர்ஸ் தான். அவங்களுக்கு பேக்கப்பாக ப்ளே பண்ண போகிறாங்க. இன்கேஸ் பர்வேஸ் ஒழுங்காக ப்ளே பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முகிலன் சண்முகம் கூட அந்த இடத்துல வந்து ட்ரை பண்ணலாம்.
அடுத்ததான் இந்த கார்னரை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ரைட் கார்னர் லெஃப்ட் கார்னரில் வந்து லாஸ்ட் சீசன் ஒரு சில மேட்சஸ் யூம்பா டீமுக்கு இந்த கார்னர் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதே கார்னர் தான் மறுபடியும் ப்ளே பண்ண போகிறாங்க. ரிங்கு சர்மா அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சோம்பீர். ஸோ ரிங்கு சர்மாவை பொறுத்தளவு ஒரு சில இன்ஜுரி கன்சர்ன்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ அவரோட ஃபிட்னஸை வந்து பார்த்துட்டு கரெக்டாக ப்ளே பண்ணார் அப்படின்னா ஒரு ஃபுல் சீசன் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக அவரால் ப்ளே பண்ண முடியும். ஓகேங்களா, நீங்கள் நினச்சி பாருங்கள், சச்சின் தெண்டுல்கரை ஒரே ஆள் அவர் மட்டும் நின்று ஒரு சூப்பர் டேக்கில் பிடிச்சிருப்பாரு. ஸோ அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். அதே போல் கார்னர் அப்படின்னு வரும்போது இன்னொரு கார்னர்ல சோம்பீர் இருக்காரு. லாஸ்ட் சீசன் ஓரளவு ஆவரேஜான பர்ஃபார்மன்சஸ் கொடுத்தாரு. பட் இந்த லெவலில் இந்த வாட்டி எந்த லெவலில் இருக்க போகுதுன்னு தெரியல. ஆன் பேப்பர் பார்க்கும்போது அந்த லெஃப்ட் கார்னர் மட்டும் தான் எனக்கு வீக்காக தெரியுது. ஸோ அவங்களுக்கு பேக்கப்பாகவுமே கார்னரில் நல்ல நல்ல பிளேயர்ஸ் வச்சிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த லெஃப்ட் கார்னரில் மட்டும் லைட்டாக ஒரு ஓட்டை இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நண்பா, ஓவராலாக யூம்பா டீமை பார்க்கும்போது ஒரு லெஃப்ட் ரைடர்ஸ் வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கும். ஓகேங்களா, ரைட் ரைடர்ஸை பொறுத்தளவு ஓரளவு பேலன்ஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்டான பிளேயர்ஸ் இருக்காங்க. ப்ராமிசிங் யங்ஸ்டர்ஸ் வந்து இருக்காங்க. அவங்கள எந்த லெவலில் பயன்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறதுல அவங்களோட ரைடிங் பர்ஃபார்மன்ஸஸ் இந்த பிகேஎல் சீசன் 11க்காக இருக்க போகுது. ஸோ ரைடிங் வந்து ஓரளவு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. டிஃபென்ஸை பொறுத்தளவு ஓரளவு பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த லெஃப்ட் கார்னரில் மட்டும் ஒரு சில ஓட்டைகள் இருந்திருந்தாலும் ஓரளவு நல்ல பேலன்ஸாக தான் இருக்குது. ஸோ இந்த டீமுக்கு பார்த்தீங்கன்னா 10க்கு 7 மார்க் கொடுப்பேன். நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோல ஏதாவது தப்பா பேசியிருந்தேன் அப்படின்னாலும் அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல வந்து திருத்திக்க முயற்சி பண்றேன்.